தற்போது நெடுவாசலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் நீர் வளத்தை வச்சு தான் குடிச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலத்தடி நீரை பூரா நீங்கள் வெளியில் எடுத்து ஊற்றிட்டீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் எங்கே போகும்? நீங்கள் எடுத்து ஊற்றுனதை நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஒன்றுமே செய்யலை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தோது மாவட்ட ஆட்சியர் வந்து இங்கே தேங்கி இருக்கிறத எடுத்து ஒரு வைக்கோலை போட்டு அந்த இதை தூக்கி ஊற்றுனாரு, தீப்பிடிச்சிருச்சுங்கிறீங்க. அவர் பற்ற வைக்கலை. வைக்கோல் மேலே அதை எடுத்து ஊற்றுனாங்க, தீப்பிடிச்சிருச்சுன்னா இது பற்றி எரிஞ்சுன்னா இப்போ ரஷ்யாலெல்லாம் 40,000 ஆண்டுகளாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல, மீத்தேன் எடுத்த இடத்துல. இப்போ அந்த மாதிரி பேராபத்து நிகழும். நாங்கள் வந்து ஏமாற தயாராக இல்லை. ஏன்னா மழை வெள்ளத்திலேயே எங்களை காப்பாற்றாமல் கைவிட்டு போனவங்க நீங்கள். கடலுக்குள்ளே எண்ணெய் கொட்டிச்சு, அதையே எடுக்க வழி இல்லாமல் வாளியில் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்த ஆளுகளை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆபத்துனா என்ன வரும், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து இந்த தண்ணீரை பூரா எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா, இந்த நிலத்தடி நீரை பூரா எடுத்துட்ட பிறகு என் நிலம் முழுமைக்கு இதை ஊற்றி இதே மாதிரி நச்சுக்கழிவாக மாறிடும். மேற்கொண்டு கடல் நீர் உள்ளே போகும்போது அந்த கடல் நீரை எடுத்து ஊற்றும்போது இப்படி சோலையாக இருக்கிற என் நிலம் பாலைவனமாக மாறிடும். அரபு நாடுகள் எடுக்கிறான்னா அவன் பாலைவனத்தில் எடுக்கிறான். நீ என் சோலைவனத்தை பாலைவனமாக ஆக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. அதனால் அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இப்படி ஒரு வளர்ச்சி அப்படின்னா அப்படி ஒரு வளர்ச்சி எங்களுக்கு வேண்டாங்கிறோம். ஆமாம், நாங்கள் வந்து எங்கள் வளர்ச்சியை விட எங்களுக்கு வந்து நீங்கள் எப்படிப்பட்டவங்க, விண்கலம் மேலே பறக்குது, அது வாலில் தீ எரியுது. ஆனால் இங்கே என் குடிசை அதே நேரத்தில் எரியுது. அங்கே மேலே பறக்கிறத வியந்து பார்க்குறான், இங்கே கீழே விவசாயம் செத்து கிடக்கிறத எவனும் பார்க்குறதில்ல. நாங்கள் வந்து வாழ்வாதாரத்திற்காக இப்போ போராடிக்கிட்டு இருக்க ஒரு போராட்டம் இது வந்து வளர்ச்சி, இது ஆபத்து இல்லை. அது மதிப்பிற்குரிய பெரிய தலைவர் ஐயா இப்போ இலக்கணேசன் சொல்கிறாரு, நாட்டை நல்லா வைக்கணும்னா ஒரு மாநிலத்தை நம்ம வந்து தியாகம் செய்யலாங்கிறாரு. அப்போ ஆபத்து இல்லைன்னு சொல்கிறவங்க ஏன் தியாகம் செய்கிறீங்க? அப்போ எவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சு நிற்கிறோம். அது சரியாக இல்லை. அதனால் என் மக்களினுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து, என் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த அரசு உடனடியாக இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கைவிடும். இல்லைன்னு தொடர் போராட்டமாக, நெடுவாசல் கிராமத்துக்கு மட்டுமான போராட்டமாக இதை நாங்கள் பார்க்கல. நாடு தழுவிய என் மொத்த நிலம் சார்ந்த இது பிரச்சனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இங்கேயே 35 இடங்கிறாங்க. என் ஊர் ராமநாதபுரத்தில் 10 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ தெரிய வருது. இப்போ எனக்கு எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்த பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்தது. நாங்கள் போராட்ட களத்துக்கு வந்தோம். என் மண்ணில் எடுத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. பல ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தெரியல. இன்னும் எடுக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. இனிமேல் நாங்கள் அதை போராடி தடுப்போம். அதனால் இந்த மாதிரி முயற்சிகளை மொத்தமாக கைவிடணும். இது ஒரு நெடுவாசல் பிரச்சனையே அல்ல. எங்களுக்கு இருக்கிறது இப்போ இதுதான். நீங்கள் விளைநிலத்தை பாழாக்கிட்டு விவசாயிகளை சாகடிச்சிட்டு நீங்கள் எரிவாயை கொடுத்து நாங்கள் எதை ஆக்கி சாப்பிட போகிறோம்? அதனால் இந்த திட்டத்தை கைவிடணுங்கிறது தான் இங்கே போராடி கொண்டிருக்கிற மக்களின் கோரிக்கை, போராட வந்திருக்கிற என் போன்ற பிள்ளைகளின் கோரிக்கை, இனி போராட துடித்து வந்து கொண்டிருக்க மக்களின் பிள்ளைகளின் கோரிக்கையும் அதுதான். இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து பிரதமர் சந்திக்கிறாரு. இந்த சந்திப்பு இந்த தொடர்ந்து கடந்த புதுக்கோட்டை மட்டுமல்லாது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலையும் அண்டை மாவட்டங்களையும் போராட்டம் நடக்குது. எந்த அளவுக்கு உங்களுடைய போராட்டத்துக்கு இல்லை? இப்போ நம்ம முதலமைச்சர்கிட்ட அந்த அரசுக்கிட்ட என்ன அதிகபட்சம் பார்க்குறோம், ஒவ்வொரு பிரச்சனையாக நாய்க்கு எலும்பு துண்டு போட எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக தூக்கி வீசப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ மீத்தேன் காற்று அதை போராடி எங்கள் அப்பா தலைமையில், நம்மாழ்வார் தலைமையில் பல ஆண்டுகள் போராடி அதை பின்னடைய செய்ய வச்சோம். திருப்பி அங்கே செல் அப்படின்னு வேறு வடிவத்தில் எடுக்கிறீங்க. இங்கே இப்போ வந்து ஹைட்ரோ கார்பனுங்கிற பேரில் எடுக்கிறீங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு வடிவத்தையும் மாற்றி கொண்டு ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு நீண்டு கொண்டே போகுது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஜல்லிக்கட்டா நாங்கள் பல நாட்கள் உட்காந்து ஒரு பெரிய எழுச்சியாக போராடின பிறகு தான் நீங்கள் செவி செய்கிறீங்க. இப்போ இந்த பிரச்சனை தொடங்கி 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ போராட்டம் வரும்போதே மக்களினுடைய பிரச்சனை, மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. உடனே கருத்துக்கு மதிப்பளித்து ஒரு அரசு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் என்னையை பாதுகாக்கணும்னு தான் நான் அரசை நிறுவுகிறேன். என்னுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து என்னுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுத்துறதுக்கு தான் நான் ஒரு அரசை நிறுவுகிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நானே போராடணும். மாணவன் படிக்கிறது விட்டு வரணும், இளைஞன் உழைக்கிறது விட்டு வரணும், வேளாண் குடிமக்கள் பொழப்பை விட்டுட்டு வந்து உட்கார்ந்து போராடணும். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போராடி தான் தீர்க்கணும்னா அரசு அதுக்கு. இப்போ புதுச்சேரி ஒரு சின்ன மாநிலம். அந்த மாநிலத்தின் முதல்வர் நாங்கள் காரைக்காலில் எடுக்க விட மாட்டேன், எடுக்க அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு முடிவை சொல்கிறாருல. அப்படியே ஏன் முதலமைச்சர் சொல்லிட்டு நீங்க போய் நெடுவாசலில் செய்தியாளர்களிடம் பேசி வரும் சீமான் விளைநிலங்களை பாதிப்புக்குள்ளாக்கி கிடைக்கப்பெறும் வளர்ச்சி தேவையற்றது என குறிப்பிட்டு பேசி வருகிறார். தற்போது நெடுவாசலில் இயக்குனர் அதை தடுப்போம்.
நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது சம்பந்தமாக நான் பிரதமரை பார்த்து இந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு மீதும் மாநில அரசின் மீதும் அதுதான் இந்த அரசு எங்களுக்கானதா, எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்குமா, எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்குமா, எங்கள் உரிமைக்காக நிற்குமா அப்படிங்கிற அச்சம் நமக்கு வருது, சந்தேகம் வருது. இப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு மக்களை சந்திக்க வந்திருக்கீங்க, மக்கள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசாங்கம் இல்லை, இது மக்கள் நடத்துகிற போராட்டம் இல்லை. நாங்கள் மக்களிலிருந்து வேற்றுக்கிரகவாசி இல்லை. அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். நாங்கள் எங்கள் மண்ணின் வளத்தை காக்க, மக்களின் நலத்தை காக்க போராடுறோம். அது நாங்கள் தொடர்ச்சியாக போராடுறோம். நான் இன்னைக்கு இந்த எரிகாற்று எடுக்கிற திட்டத்தின் தீமையை பற்றி இன்னைக்கு பேசலை. நாங்கள் 7 ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறோம். எங்கள் அப்பா நம்மாழ்வார் அதுக்கு முன்னாடி இருந்து பேசி கொண்டிருக்கிறார். இது எப்பேற்பட்ட பின்விளைவை ஏற்படுத்தும், வாழவே முடியாது. இது எடுத்தால் வாழவே முடியாது. என் நிலம் முழுமைக்கும் பாலைவனம் ஆயிரும், நாசமாயிரும். அப்போ அது தெரிஞ்சனால நாங்கள் ரொம்ப நாளாக பேசி வர்றோம். இன்றைக்கி தான் இந்த பாருங்கள், பக்கத்து வயலில் விவசாயம் செஞ்சவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியலைன்ட்டு. இப்போ தான் தெரிய வருதுன்றாரு. இப்போ தான் எங்களுக்கு ஒரு புரிதல் வருது. அதனால் இது எங்கே போகிற நெடுவாசலில் செய்தியாளர்கள் மத்தியில் சீமான் பேசி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.